சிவகங்கை தேவகோட்டையில் இன்று மாலை கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் வரலாறு குறித்து ஆங்கில மொழியாக்க புத்தகத்தை ஆளுநர் ரவி வெளியிடக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தொடர்பான புத்தகத்தை எழுதிய கலைமணி தேவகோட்டை பகுதிக்கு தொடர்பு இல்லாதவர் என்றும் புத்தகத்தின் தமிழ் பதிப்பிலேயே கோயிலின் வரலாறு தவறாக எழுதப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஒரு போலியான நபர் பொய்யான தகவலை சொல்லி எங்கள் நாட்டை சீர்குலைக்கணும், அனைத்து ஜாதியும் ஒற்றுமையாக இருக்கிறதுல சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் ஒரு புக்கை வெளியிடுறாரு. அந்த புக்கை மேதக ஆளுநர் வெளியிடக்கூடாதுங்கிறத எங்களோட கருத்து. இது குறித்து தேவகோட்டை கோட்டாட்சியர் மற்றும் காவல் நிலையத்தில் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். ஆளுநர்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முடக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிறைவேற்ற மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் 3 மாதத்தில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரின் பதிவை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் பலம் அதன் பன்முகத்தன்மையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களின் ஒன்றியமான இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட குரல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, மோடி அரசு ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தி அந்த குரலை ஒடுக்குவதுடன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முடக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டாட்சி தத்துவம் மீதான மோடி அரசின் ஆபத்தான தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க பல மணி நேரமாக காத்திருக்க வேண்டிய அவலம் நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக கைரேகை அல்லது கண் கருவழி வைக்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் வற்புறுத்துவதாகவும், பல நேரங்களில் கைரேகை பதிவாகாததால் பல மணி நேரம் அங்கேயே காத்திருக்கும் சூழல் நிலவுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தடவை ரேகை வைக்க சொல்றாங்க. ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்தேன், ரேகை விழுகலை, இன்னும் நாளைக்கு வாங்க இல்லை அரை மணி நேரம் கழிச்சு வாங்கன்றாங்க. இதை கவர்மெண்ட்டு என்னன்னு சொல்லிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு கடை முன்னாடியும் போராட்டம் நடக்கும். ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க எளிய முறையை கையாள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முன்னாள் அதிமுக எம்எல்ஏவின் உறவினர் போலி ஆவணங்கள் மூலம் 10 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்பழஞ்சி கிராமத்தில் 1990ஆம் ஆண்டு வேலுச்சாமி என்பவரிடம் தனி குடியிருப்பு பெயரில் 300க்கும் மேற்பட்டோர் நிலம் வாங்கியுள்ளனர். ஆனால் வேலுச்சாமி தற்போது போலி சான்றிதழ் பெற்று நிலத்தை உழுது அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் நிலத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர். எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும், இப்போ காசு ரொம்ப ரேட் இடமா அதிகமாக போகுது, எங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சார், நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின நாங்கள் எங்கள் இடத்த நாங்கள் எப்படி நாங்கள் விட்டு போக முடியும்? 40 வருஷம் ஆச்சு, அதுக்கு மேலே ஆச்சு. எங்கள் அப்பா பவர் கொடுத்த பேர் செத்து போனாரு. இந்த இடம் எனக்கு பூரா சொந்தம் சொல்லி உழுது போட்டு எங்கெல்லாம் வெளியேறுன்ற. நாங்கள் எல்லாருக்கும் அவரவருக்கு 5 சென்ட் 6 சென்ட் பட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு உழுது போட்டுக்கிட்டு எங்களை வெளியேறுன்றாரு. நாங்கள் போலீஸில் எல்லா இடத்துலையுமே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நிலத்திற்கான பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் உள்ளதாகவும், எனவே நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு குழு கட்டுப்பாட்டில் இயங்கும் நெல் கொள்முதல் நிலையங்கள் கொள்முதல் செய்த நெல்லுக்கு 1 மாதமாகியும் பணம் வழங்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அடுத்த பருவத்திற்கான சாகுபடியை தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், 1 வாரத்தில் பணம் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தாலும் 2 வாரங்களையும் கடந்து பணம் வழங்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். நெல் கொடுத்த விவசாயிகளுக்கு 2.5 மாசமா பணம் போடலனாக்கா நெல்லை உற்பத்தி பண்ணுறதே 3 மாதம்தான். அப்போ ஒரு போகத்தினுடைய அந்த 3 மாதம் நெல்லை உற்பத்தி செய்து விவசாயிகள் நெல்லை கொடுத்த பிறகு பணம் கொடுக்கவில்லை என்றால் விவசாயிகள் அறுவடை செய்த கடனை பாக்கி தரணும், ஏர் ஓட்டின பாக்கி தரணும், வீடுகளில் திருமணம், பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் பணம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் வராமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்கால் கிராமத்தில் பொதுமக்களுக்காக போடப்பட்ட தார் சாலையிடம் தனக்குரியது என கூறி அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலா தனது ஆதரவாளர்களுடன் பெயர்த்தெடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 27/5/2025 ஒரு 10க்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் ஒன்று சேர்ந்து இந்த 30 அடி தார் சாலை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு நோண்டி பள்ளம் தோண்டி சின்ன பின்னமாக்கினாங்க. இதை தெரிஞ்சு நாங்கள் அந்த நபரிடம் கேட்டபோது எங்களை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுறாங்க. இந்த இடம் நாங்கள் தான் கரையை வாங்கிட்டோம், இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. முதல்ல மட் ரோடாக இருந்தது, 2021 தார் ரோடு ஆச்சு. திடீர்னுட்டு இந்த மாதிரி நோண்டி விட்டா நாங்கள் இன்னும் எப்படி பண்ண முடியும்? வயசானவங்க இப்போ எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, ஸ்பைனல் கார்டு. அது நான் இந்த ரோடு நல்லா இருந்ததுனால டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு. இப்போ யார்தோ சைட்டு பக்கம் பள்ளம் மேடு அந்த மண்ணில் போயிட்டு வந்தால் ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னா 1 வாரம் 10 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. தார் சாலையை பெயர்த்தெடுத்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சென்னை அடுத்த மாங்காட்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மாங்காடு, மௌலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டது. இதற்காக அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டது. இதற்கு அந்த பகுதி வணிகர்கள், பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பை மீறி வீடுகள், கடைகளை அகற்றிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சென்னையை அடுத்த அனகாபுதூர், அடையாறு அருகே உள்ள நீர்நிலைகளில் 2ஆம் நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படியே வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காக அடையாறு ஆற்றங்கரையோரம் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை விளக்கமளித்துள்ளது. அடையாறு ஆற்றங்கரையோரம் அனகாபுத்தூரில் உள்ள ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள நகராட்சி நிர்வாகத்துறை, அடையாறு நதியை சீரமைக்க நடப்பு நிதியாண்டில் 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்காக அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் வசிக்கும் 593 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் 390 சதுர அடியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளி ஒருவருக்கு 32,500 ரூபாய் என குடியமர்விற்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும், அடையாறு நதி சீரமைப்பு மற்றும் வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படும் மறு குடியமர்வு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து ஒரே நாளில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகினர். சென்னையிலிருந்து மாலை 5:30க்கு டெல்லி செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் இரவு 8:35 மணிக்கு கொச்சி மற்றும் இரவு 9:20 மணிக்கு புனே செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள், இரவு 9:45 மணிக்கு டெல்லி செல்லும் ஏர் இந்தியா விமானம், இரவு 9:55க்கு ஐதராபாத் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மாலை 4:35, இரவு 8:40க்கு டெல்லியிலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா விமானம், இரவு 9:05க்கு ஐதராபாத்தில் இருந்து மற்றும் இரவு 11:50க்கு கொச்சியில் இருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், நள்ளிரவு 12:35க்கு புனேயிலிருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்து காத்திருந்த பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கொடைக்கானல் ரோஸ் கார்டன் பகுதியில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக பழங்குடியினர் ஆடிய நடனம் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கொடைக்கானல் அருகே உள்ள பல்வேறு பழங்குடியின கிராமத்திலிருந்து வந்த பழங்குடியின மக்கள் ரோஸ் கார்டனில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்த நேரத்தில் தங்களின் பாரம்பரிய நடனத்தை உடலில் இலைகளை கட்டிக்கொண்டு ஆடினர். பாடல்களை பாடிக்கொண்டு வாத்திய இசைக்கேற்ப அவர்கள் ஆடிய நடனத்தில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். பரம்பரை அழியாமல் இருக்கணும், கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் நாங்கள் பெரிய வயசானவங்க முதல் கொண்டு இங்கே நாங்கள் அந்த கலையை தொட்டு நாங்கள் ஆடுறோம். அதனால எங்கள் பிள்ளை குட்டிகளை அந்த கலையை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை எல்லா டிவிலையும் கொடுத்தா அவங்க பார்ப்பாங்கல்ல. சுற்றி பார்த்துருக்கும் போது இங்கே ஒரு நடனம் நடக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாமேன்னு பார்த்தாக்கா இது
அவங்க பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இசையும் நடனத்தையும் பார்த்துட்டு நாங்கள் மெய்சிலுக்கு இங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் திடீர்னு அவங்க எங்களை கூப்பிட்டு ஆட சொல்றவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்தியா முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். இதில் தமிழ்நாட்டில் 9, கேரளாவில் 3, ஆந்திராவில் 1 என தெற்கு ரயில்வேயில் மட்டும் 13 ரயில் நிலையங்களை காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் மட்டும் பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், போலூர், குழித்துறை ஆகிய 9 ரயில் நிலையங்கள் பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையங்களில் கூடுதல் அறைகள், லிப்ட், நடை மேம்பாலம், கூடுதல் நடைமேடைகள், பயணிகள் காத்திருப்பு அறைகள், நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. பொள்ளாச்சி அருகே அனுமதி பெறாமல் இயங்கி வந்த 3 கிரஷர்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடந்த 20ஆம் தேதி மேலூர் அருகே மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் மண் சரிந்த 5 தொழிலாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து குவாரிகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவிட்டது. இந்நிலையில் கிணத்துக்கடவு பகுதியில் செயல்படும் சில கிரஷர்கள் அனுமதி பெறாமல் இயங்கி வருவதாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் பணப்பட்டியில் ஒரு கிரஷரும், அரசம்பாளையத்தில் 2 கிரஷர்கள் கனிம பொருட்கள் இருப்பு கிடங்கு வைக்க அனுமதி பெறாமல் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 3 கிரஷர்களுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். பாம்பன் பாலங்களை ஒரே நேரத்தில் 3 கப்பல்கள் கடந்து சென்றது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலம் வழியாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சரக்கு கப்பல், மிதவை கப்பல், இழுவை கப்பல் ஆகியவை கடந்து செல்வது வழக்கமாகும். இந்நிலையில் நேற்று புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலம் மற்றும் பழைய தூக்கு பாலம் இரண்டும் திறந்து லட்சத்தீவிலிருந்து கடலூருக்கு பாய்மர படகும், கொச்சியிலிருந்து காக்கிநாடாவுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு மற்றும் மிதவை கப்பலும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து சென்றது. ஒரே நேரத்தில் பாம்பன் பாலம் வழியாக 3 கப்பல்கள் சென்றதை சுற்றுலா பயணிகள் 100க்கும் மேற்பட்டோர் பிரமிப்புடன் பார்த்து ரசித்தனர். புதிய ரயில் பாலத்தை காண ராமேஸ்வரம் வந்ததாக கூறிய சுற்றுலா பயணிகள் கப்பல்கள் கடந்து சென்றதை பார்த்தது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் என்று கூறினர். அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் ஆங்காங்கு கனமழை பெய்து வருகிறது. இதனால் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ராணிப்பேட்டையில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே வட கர்நாடகா, கோவா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள அரபிக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து அதற்கு அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டுக்கு நேரடி பாதிப்பு இல்லை என சென்னை வானிலை மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் 851வது சந்தனக்கூடு விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு அதிகாலை ஏர்வாடி முஜிபிர் நல்ல இப்ராஹிம் தர்காவிலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டது. அப்போது யானைகள் மற்றும் குதிரைகளின் வரிசையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. எல்லா மதத்துக்காரங்களுமே கலந்து ஒன்னா இருந்து எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டு எல்லாருமே நல்ல ஒற்றுமையா இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்க வந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இந்த திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமன்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தங்க நகை அடமானம் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள 9 புதிய விதிமுறைகள் அவசர தேவைக்காக வங்கிகளை நாடி வரும் மக்களை நேரடியாக பாதிக்கும் நடவடிக்கை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார்.
எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து 75% தான் கடன் வழங்கப்படும் என்ற புதிய விதிமுறை ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை மிகவும் பாதிக்கும் செயல்பாடு என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவசரம் என்று வரும் மக்களிடம் அத்தியாவசியமற்ற விவரங்களையும் ஆதாரங்களையும் கேட்டு அலைக்கழிக்கும் இந்த புதிய நடைமுறையை ரிசர்வ் வங்கி உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இது தொடர்பான கட்டுப்பாடுகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் மேலும் ஒரு அதிகாரியை 24 மணி நேரத்தில் வெளியேற ஒன்றிய அரசு நேற்று உத்தரவிட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை அடுத்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து ஊழியர்கள் சிலர் வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து ராணுவ பகுதிகளை உளவு பார்த்ததாக பெண் உட்பட 2 பஞ்சாப் போலீசார் சமீபத்தில் கைது செய்தனர். விசாரணையில் அவர்களுக்கும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த தூதரக அதிகாரியை 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறும்படி கடந்த 13ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் மற்றொரு அதிகாரியையும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வெளியேறும்படி வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அவர் தனது அந்தஸ்துக்கு ஏற்ற பணியில் ஈடுபடாமல் பிற பணிகளில் ஈடுபட்டதால் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்களில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 72 மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்றது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வக்ஃபு திருத்த சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் வக்ஃபு சொத்துக்களை அரசு கையகப்படுத்தி இச்சட்டம் வழிவகுப்பதாகவும் கூறினார். ஆனால் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய 3 விவகாரங்கள் குறித்து மட்டுமே விசாரிக்க வேண்டும் என ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வலியுறுத்தினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மற்றொரு வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி வக்ஃபு திருத்த சட்டம் மத அடிப்படையிலான தாக்குதல் என விமர்சித்ததுடன் 3 வேளாண் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். 3.25 மணி நேரம் நீடித்த விசாரணையின் இறுதியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் சட்டப்பூர்வமானதாகவே கருதப்படும் என தெரிவித்த தலைமை நீதிபதி கவாய் வக்ஃபு சட்டம் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்றால் மனுதாரர்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்றார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடகாவில் வாடிக்கையாளர் ஒருவரிடம் கன்னடத்தில் பேச மாட்டேன் என அடாவடியாக பேசிய SBI வங்கியின் பெண் மேலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள சூர்யா நகர் SBI வங்கி கிளையில் இந்தி மொழியில் பேசிய பெண் மேலாளரிடம் கன்னடத்தில் பேசும்படி வாடிக்கையாளர் கூறியுள்ளார். அதற்கு தான் ஒருபோதும் கன்னடத்தில் பேச மாட்டேன் எனவும் இந்தியில் தான் பேசுவேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து SBI வங்கி மேலாளர் மன்னிப்பு கோரியிருந்தார். இந்நிலையில் அவரை பணியிட மாற்றம் செய்து பாரத ஸ்டேட் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபட முயன்றதாக அருணாச்சல பிரதேச மாநில தலைநகர் இட்டா நகரில் ஹரியானாவை சேர்ந்த 53 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆய்வக உதவியாளர் மற்றும் இளநிலை செயலக உதவியாளர் பணிகளுக்கு கடந்த 18ஆம் தேதி CBSE சார்பில் தேர்வு நடைபெற்றது. அதில் தேர்வர்கள் முறைகேட்டில் ஈடுபட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாரும் கல்வித்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கிங்கப் பப்ளிக் பள்ளியில் முறைகேட்டில் ஈடுபடுவதற்காக மின்னணு சாதனங்கள் வைத்திருந்த 23 பேரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் மேலும் 29 பேரை கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் ஹரியானாவை சேர்ந்த கும்பல் ஒன்று நாடு முழுவதும் குழுக்கள் அமைத்து இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. தேர்வு நாளன்று தேர்வர்கள் காதில் பொருத்தியுள்ள மின்னணு சாதனம் மூலம் வினாத்தாள் குறியீடு எண்ணை கூற மறுபுறத்தில் இருந்து பதில்களை சொல்லித் தருகின்றனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.